ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பினாச் சப்பாத்தி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் பேபி ஸ்பினாச் எடுத்திருக்கேன். நான் இதை ஆல்ரெடி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக கீரை வகைனாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் கீரையில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சூடு தண்ணியில் அப்படியே விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஸ்பினாச்சை மட்டும் வடித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு ஜீரகம், 2 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி. நல்ல மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் சப்பாத்தி மாவு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு கரம் மசாலா, அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் சூடு தண்ணி ஒன்றும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். கையில் மாவு ஒட்டக்கூடாது, அது வரைக்கும் பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி மேலே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஆயில் ஆனாலும் எடுத்துக்கலாம். இனி இதை மூடி போட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இனி இதை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். சப்பாத்தி உருட்டும் போது மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு போட்டு திருப்பி திருப்பி போட்டு உருட்டி விட்டுக்கோங்க. நம்ம மாவு மேலே போட்டு உருட்டுறனால 2 சைடு மாவு ஒட்டி இருக்கோம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்படி தட்டுனாலே போதுங்க, ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதை தவாவில் போட்டுக்கலாம். லைட்டாக உங்களுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கோங்க. நெய் விடணுன்னு அவசியம் இல்லை, நெய் ஊற்றாமலே சப்பாத்தி நல்லா உப்பி வருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த சப்பாத்தி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.